நமச்சிவாய். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவா. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு ராசி பலன்கள் 2026. ஸோ 2025 எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவே போச்சு. எல்லாருக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா கூட பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. நிறைய பேருக்கு ஜாப் ட்ரபுளாக இருந்திருக்கும், ஜாபு போயிருக்கோம், தேடிக்கிட்டு இருப்பாங்க. பட் எல்லாம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பேக்கப் இருந்திருக்கும். ஸோ 2025 முடிஞ்சு 2026 புதிய தொடக்கம். இந்த புது வருஷம் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்க போகுது? பொதுவாக இந்த 2027 3 பெயர்ச்சிகள் உண்டு. ஒன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று சனி பெயர்ச்சி, இன்னொன்று ராகு கேது பெயர்ச்சி. ஸோ இந்த 3 பெயர்ச்சிகளையும் கம்பைன் பண்ணி இந்த 3 பெயர்ச்சிகளால் இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி டோட்டலாக 12 மாதத்துக்கும் உங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம், பலன் சொல்ல போகிறோம். அதில் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. அதாவது திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. வாக்கிய கணித பிரகாரம் திருநள்ளாறு சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. அதே போல் குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப முக்கியமானது. என்ன முக்கியம்னா, கடகராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் உச்சமடைந்த குருவாக இருக்க போகிறார். உச்சஸ்தானம். எப்படிக்கு ஒரு வீட்டுக்கு தலைவாசல் உச்சஸ்தானத்தில் வைக்கணுமோ, உச்ச வாசப்படி வைக்கணுமோ, அதை போல் குரு பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகம். அதே போல தான் ராகு கேது, அவங்களும் மகரம் கடகம் இந்த இடத்துக்கு டிரான்சிட் ஆக போகிறாங்க. ஸோ 3 கிரக பயிற்சிகள் உள்ளன. இது எல்லாமே சுபத்துவமாக அடைய போகிறது. ஏன்னா மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் எப்பொழுதுமே சுபராக விளங்கக்கூடியவர், விஷத்தன்மை இல்லாதவர், கடினமான குணத்தை இல்லாமல் மென்மையான குணத்தை உடையவராக உங்களை எல்லாம் அணுகப் போகிறார். பெரிய கர்மா தீரி எல்லாம் இங்கே வேலை செய்யாது. நிறைய மன்னிப்பு குணங்கள் இவரிடம் காணப்படும். காரணம் என்னன்னாக்கா, குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுக்கு உச்சம் பெற்ற குருவுடைய பார்வைப்படுகின்ற போது சனியுடைய குணங்கள் எல்லாம், தீய குணங்கள் எல்லாம் குறைந்து குருவுடைய நற்குணங்கள் எல்லாம் அங்கே வெளிப்படும். அப்போ இந்த 2026 பொறுத்தவரையிலும் 12 ராசி அன்பர்களுக்கும் எல்லா வகையிலும், குறிப்பாக வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நிறைய இடமாற்றங்கள் அமையப்போகுது. இன்னும் கூட ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, ரொம்ப ஒரு ட்ரபுளாக இருந்தது, ரொம்ப கஷ்ட நஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலையை விட்டுட்டேன். ஸோ ஒரு 6 மாதமாக வேலை தேடுறேன், ஒரு 2 வருஷமாக வேலை தேடுறேன், எனக்கு வேலை கிடைக்கல. இப்படியெல்லாம் மெயினாக ஒரு வருமானமே தடைபட்டு போகுது. இன்கம் அங்கே அப்படியே ஸ்டாப் ஆகுதா? அப்போ தடைப்பட்ட வருமானம் மீண்டும் தொடங்கும். அப்போ இது ரொம்ப முக்கியங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ரொம்ப முக்கியம், வருமானம் தான் முக்கியம். அப்போ நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உள்ள ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். ஹாப்பி நியூ இயர். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, இது சிறப்பான வருடம். மீனத்துக்கு ஜென்ம சனி. இதோ வரார், அதோ வரார், அங்கே இருக்கார், இங்கே இருக்கார்ன்ற மாதிரி மீனராசி அன்பர்களுக்கு வாக்கியத்தின்படி இன்னும் ஜென்ம சனி ஆரம்பிக்கல. திருக்கணிதத்தின்படி ஜென்ம சனி ஆரம்பிச்சிடுச்சு. இந்த கஷ்டத்துக்கு சனி பகவான் தான் காரணம். பழியை தூக்கி சனி பகவான் மேலே போடுங்க. இவங்களுக்கு பெரிய லாஸ் வந்துடுச்சா, அந்த லாஸுக்கு சனி தான் காரணம். இப்படியெல்லாம் பல மாதிரியான வீண் பழிகள், அவமானங்கள், தலைக்குனிவுகள், கௌரவ குறைச்சல்கள், கையில் இருந்த காசெல்லாம் காலி சாமி, எல்லா பைசாவையும் நான் காலி பண்ணிட்டேன், இப்படியெல்லாம்
பல வருடங்களாக 2 வருஷமாக 3 வருஷமாக 2021 எப்போ இந்த கொரோனா முடிஞ்சதோ அதுலேருந்தே ஒரு 5 வருஷமாகவே ஒரு 3 வருஷம் ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். அப்புறம் 24 25 கொஞ்சம் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த மாதிரியெல்லாம் கஷ்டத்தில் இருந்து விடுபடக்கூடிய எனதருமை மீன ராசி அன்பர்கள், இந்த 2026 எப்படி இருக்க போகுது? ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம் மீனராசிக்கு 2026 தான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறது. இந்த 2026 தான் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்து தரப்போகுது. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம். இந்த 2026 மீனராசிக்கு சிறப்பாக இருக்கும். எப்படி இருக்கும்? ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு மீனராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு சிறப்பான இடத்துல உச்சத்தில் அமைகிறார். மற்ற ராசிக்கெல்லாம் இந்த பெருமை உண்டா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. உங்கள் கஷ்டங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் எந்த மாதிரியான கடுமையான சிக்கலில் போய் மாட்டியிருக்கலாம். அது ஹெல்த்தாக இருக்கலாம், உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், வாழ்வா சாவா பிரச்சனையாக இருக்கலாம், ஜெயில் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், சிறை தண்டனைகளாக இருக்கலாம், என்கொயரிகளாக இருக்கலாம், விசாரணைகளாக இருக்கலாம், பணங்காசு ஐடி சம்மந்தப்பட்டது, இடி சம்மந்தப்பட்டது, சம்திங் இல்லை அரசியல் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, அல்லது சினிமா துறையாக இருக்கலாம், மீடியா துறையாக இருக்கலாம், அல்லது ஆன்மீகமாக இருக்கலாம், ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம், சபையோர்களாக இருக்கலாம். அப்போ ஒரு பக்கம் இந்த ஜென்ம சனி எல்லா பிரச்சனைகளையும் கொஞ்சம் தேடி கொண்டு போய் இழுத்துன்னு வந்து உங்களை விடுது. உங்கள் கஷ்டங்கள் நிறையவாக இருக்கலாம். ஆனால் இந்த 2026 அந்த கஷ்டங்களில் இருந்து விடுதலை எப்படி? காரணம் என்னதான் ஜென்ம சனி நடந்தாலும் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை. இது நாள் வரையில் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்கலை. 2026 1ஆம் தேதியிலிருந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு. உங்கள் குருநாதர் குரு பகவான் உச்சம் பெற்று 9வது பார்வையாக, அதுதான் ஓப்பனிங்கில் சொல்லியிருந்தா, 9வது பார்வையாக இந்த கடகராசிக்கு குரு வரும்போது மட்டும்தான் அந்த குரு உச்சம் பெறுகிறார். மற்றது எங்கே போனாலும் அந்த உச்சங்கிற இடம் அவங்களுக்கு கிடையாது. அப்போ உச்சம் பெற்ற குருவாக உங்கள் ராசியை மீன ராசியை பார்க்கிறார். அப்போ பாருங்கள் மீனராசி என்பர்களே, அங்கே சனி என்னெல்லாம் பிரச்சனை பண்ண போகிறாரோ அந்த சனியை அப்படியே இவர் மட்டம் தட்டுவார். அவருடைய பவரை குறைச்சிடுவார். அந்த இருளை நீக்கி ஒளியை கொடுப்பார். அடுத்து என்ன செய்யறதுனே தெரில சாமி, நான் ரொம்ப டஃப்பாக இருக்கேன், நான் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கேன் சாமி. ஒரு பெரிய முதலாளி சொல்கிறார், பெரிய ஓனர் சொல்கிறாங்க, பெரிய பிஸ்னஸ் மேன் சொல்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் சொல்கிறாங்க, எல்லா பேக்கப்பும் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 கோடி ரூபாய்க்கு கையில் பைசா இருக்குது, 100 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, சாமி நான் பயந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்களே அப்படி சொன்னால் இப்போ சாதாரண ஏழை விவசாய பெருமக்களை நம்ம என்ன சொல்கிறது? அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் கவலை வேண்டாம். மீனராசி அன்பர்களே, வாராகி இருக்கிறாங்க, அம்மாட்ட வாங்க, வாழ வைப்பால் வாராகி. உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம், சூழ்ச்சிகளாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், அதே போல் ஆன்மீகமாக இருக்கலாம், அரசியல் பதவிகளாக இருக்கலாம், வாழ்க்கையில் உயர்வு தாழ்வுகளாக இருக்கலாம், மெயினாக தொழில் பிரச்சனைகள், வேலை பிரச்சனைகள், வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள், தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகள், இதிலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் இந்த 2026 உங்களை வாழ வைக்கும் ஆண்டு. சார் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும் சார். ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, ஒரு சாதாரண ஜாபில் இருக்கீங்க, பேரண்ட்டு சப்போர்ட் இருக்காது, நிறைய பேருக்கு பேரண்ட்டை மிஸ் பண்ணி இருப்பாங்க, நீங்களாக உழுந்து நீங்களாக எழுந்து வரணும், நீங்கள் ஒரு ஊரில் இருப்பீங்க, குடும்பம் ஒரு ஊரில் இருக்கும்,
ஸோ அந்த வேலை செய்கிற அந்த இன்கம்மை வச்சு ஃபேமிலியை ரன் பண்ணணும், கடனை அடைக்கணும், கமிட்மெண்ட்டு. ஸோ ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ்னால் அந்த மிடில் கிளாஸை கொண்டு போகிறது எவ்வளோ கஷ்டங்கிறது என்னால் உணர முடியும் இன்னும். ஸோ அந்த மாதிரியான ட்ரபிள்ஸ் ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறீங்க, இல்லை ஒரு ஹையர் கிளாஸ்னால் இது இன்னும் பிரச்சனை. அந்த நேமை காப்பாற்றணும், அந்த போஸ்டிங்கை அந்த கௌரவத்தை காப்பாற்றணும், வாழ்ந்து காட்டணும், கடனை குறைக்கணும். மெயினாக மீன ராசிக்கு இருக்கக்கூடியதெல்லாம் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். எல்லாம் ஒரு ஷோரூம் வச்சு நடத்துகிறாங்க மீன ராசியில், ஒரு 2-3 ஷோரூம் வச்சு நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 80 கோடி ரூபாய்க்கு கடன் இருக்குது. நம்புவீங்களா? பட் இன்கம் இருக்குது. வருஷத்துக்கு அவங்க எப்படியும் 100 கோடி ரூபாய்க்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க. அந்த 100 கோடி அவங்க டேர்ன் ஓவர் பண்ணாலும் 80 கோடி கடன் இருக்குது. பட் அசட் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ மீனராசி என்பர்களே, நீங்கள் ஒரு மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி தான், ஒரு ஃபேமிலி சர்க்கிளாக இருந்தாலும் சரி தான், இல்லை பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி தான், உள்நாடு வெளிநாடு யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், உங்களுடைய கடன் சுமை, உங்களுடைய கடன் பிரச்சனை என்ன என்பது எனக்கு தெரியும். அப்போ இந்த சனி குரு தொடர்பு ஏற்படும் போது நிச்சயமாக அந்த மாதிரியான கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதுக்கு நான் என்ன சாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக அதுக்கு உங்கள் பர்த்து சார்ட்டு முக்கியம், பிறப்பு ஜாதகம் முக்கியம். அப்போ 2026 உங்களுக்கு சிறப்பாக உள்ளது. சுய அறிவை கொண்டு நல்ல முறையில் யோசித்து செயல்படுவீர்களே ஆனால் இதுதாண்டா நமக்கு நல்ல நேரம், நம்ம இதுதாண்டா ஜெயிக்கிறதுக்கான காலம். ஸோ நாம் எப்படியாவது சாமி சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு பரிகாரம், நல்ல ஒரு வழிபாடு செய்வோமே ஆனால் நம்மளால் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை பிறக்கும். கவலை வேண்டாம், வாழ வைப்பால் வாராகி எனதருமை மீன ராசி அன்பர்களே. அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள். நிறைய மீன ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளில் பிரச்சனை இருந்து வருது, குடும்பத்தில் பிரச்சனை இருந்து வருது. குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருக்கலாம், அவை சரியாகும். அதே போல் வேலை வாய்ப்புகள், புதுசாக எனக்கு வேலை கிடைக்குமா சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதோடு மட்டுமல்ல எனதருமை மீன ராசி அன்பர்களே, வேலையில் நல்ல பதவி உயர்வுகள், ப்ரமோஷன்ஸு, முன்னேற்றங்கள் இவையெல்லாம் கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். எனக்கு பாஸ் சரியில்லை, என் மேனேஜர் சரியில்லை, வேணும்னே என்ன பண்ணுறாங்க சாமி, வேலை செய்கிற இடத்துல வேணும்னே என்னை கார்னர் பண்ணுறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் இவையும் சரியாகும். கவலை வேண்டாம் எனதருமை மீன ராசி அன்பர்களே. அப்போ வேலை வாய்ப்பு, வருமானம், கடன் பிரச்சனை விலகுதல், தொழிலில் நல்ல முன்னேற்றம், செய்வினை கோளாறுகள் போன்ற மிகுந்த கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளில் இருந்து கூட விடுபட்டு உயர்ந்த வாழ்க்கை, ஹாப்பியாக கலர்ஃபுல்லாக இந்த 2026 உங்களுக்கு அமையப்போகுது மீனராசி அன்பர்களே. சார் இது 2 எண்டு கார்டு தரேன். ஒன்று நெக்ஸ்ட் ஜென்னுக்கு, இன்னொன்று வாராகி டிவிக்கு. அது பேரை சொல்லியே நியூ இயர் எண்டு கார்டுன்னு சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியாக கொண்டு போய் சேருங்க, சரியா? அது போக கும்பராசியில் 1 நிமிஷம் 30